அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 277வது நாளை அடைந்திருக்கிறது. ஒரு பெரிய நாட்டில் ஒரு சின்ன பகுதி, முழுக்க முழுக்க இஸ்ரேல் என்ற அந்த பெரிய நாட்டின் ஒரு காசா ஸ்ட்ரிப், ஒரு சின்ன துண்டு நிலம், ஒரு கார்ப்பரேஷன். இத்தனை நாளாக உணவு, தண்ணீர் இவையெல்லாம் இல்லாமல், கரண்ட் இப்போ எப்படி வருதுன்னா, அங்கே உள்ள சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி சூரிய ஒளியில் இருந்து மின்சாரத்தை தயாரிப்பதுன்னு கண்டுபிடிச்சதுல இருந்து கிடைக்குது. அது ஒன்றும் முழுமை அடைந்ததாக இல்லை, ஆனாலும் அதிலிருந்து சர்வைவல். அந்த சர்வைவலில் இவன் எப்படியும் பொழைச்சிட போகிறாங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் இந்த நூற்சினைகளுக்கு கனெக்ஷன் கொடுத்ததாட்டு ஒரு செய்தி. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நேற்று உணவுப் பொருட்கள் உள்ளே வந்ததை செட்டிலைஸ் எல்லாம் அடித்து கொளுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு குரூரமான ஒரு எதிரியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் 38,243 பேரை ஷஹீதாகி இருக்கிறார்கள். 88,033 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 200 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய, இதில் எல்லா நாட்டில் உள்ளவங்களும் போவாங்க, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்களை கொலை செய்திருக்கிறார். இப்போ அடுத்தால ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஏஜென்சிங்கிறது தான் இப்போ அங்கே கொஞ்சம் அந்த உணவுப் பொருட்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறது. அதை தீவிரவாத அமைப்பாக அறிவிப்பதற்கு இஸ்ரேல் ஒரு சட்டத்தை ஏற்றி கையில் வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு இவர்கள் சர்வதேச நிறுவனங்களை தங்களுக்கு எதிராக பாவிக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு தாதா மாதிரி உலகத்தில் எவனே நான் வகிக்க மாட்டேன், எந்த மனசாட்சிக்கும் கட்டுப்பட மாட்டேன், கண்ணில் கண்டவர்களெல்லாம் கொலை செய்யலாம் என்ற எண்ணத்தில் காசாவில் இன்னும் இடிக்க முடியல. உங்களுக்கு 10 மாசமா இன்னும் D9 புல்டோசர் போகத்தான் செய்து அவனை எரிச்சு தள்ளத்தான் செய்கிறான். அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ காசால என்னன்னா, இஸ்ரேலு ஒரு அறிக்கை, ஒன்று காசாவை பற்றி, ஒன்று ஹிஸ்புல்லாவை பற்றி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை இஸ்ரேலி ஊடகங்கள், நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இஸ்ரேலி ஊடகங்கள் அவ்வளவு தடையும் கடந்து சுதந்திரமாக இயங்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் அந்த கேவலமான அரசு அவர்களை சிறையில் வைப்பது போல இங்கே இல்லை, இங்கே உள்ளது போல. அவர்கள் ஒரு பெரிய சேவையை செய்திருக்காங்க. நேற்று ஒரு ஆய்வை கண்டுபிடித்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் 3 விஷயங்களை பிரதானமாக சொல்லுகிறார்கள். இந்த யுத்தத்தை உடனே ஏன் முடிக்க வேண்டும், ஏன் ஹமாஸை இதர போராளிகள் குழுவும் வெல்ல முடியாது என்பதற்கான காரணங்கள். 1, ஹமாஸ் இப்போ டாக்டிக்ஸாக மாற்றிக்கிட்டாங்க, புது டாக்டிக்ஸ். அதாவது நீங்கள் இந்த 277 நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் கவனித்து வந்தால் நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அடிக்கடி இந்த டாக்டிக்ஸை மாற்றுறாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் ஏதோ தாக்குவாங்க, அவங்க பணமாக விடுவாங்க அல்லது காயம்பட்டு கிடப்பாங்க, ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவோம், அதோட விட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை, அந்த களத்துக்கு போய் ஒரு கடைசி எதிரி கூட இருக்கக்கூடாது என்று அழிக்கிறார்கள். 2வது, கிராமமாக பூந்து இவங்களை தேடி தேடி அழிக்கிறாங்க. இதுதான் இவங்க புதிய டாக்டிக்ஸ்னு பக்கம் பக்கமாக தரக்கூடிய இதில் இருந்து நம்மளால் எடுக்க முடியுது. அடுத்தது, புதிய டனல்ஸ், அதாவது புதிய சுரங்கப்பாதைகள் இவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எது யார் சொல்கிறா? இஸ்ரேலி மீடியா சொல்லுது. ஹஹனாக் என்ற வெப்சைட்டும் அதே ஹரஸ் என்ற பத்திரிகையும் இதை இங்கிலீஷில், ஹீப்ரூவில் வந்ததை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து பாலஸ்தீனியன் கிரானிக்கலும் மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் நமக்கு தருகின்றன. இதில் அவங்க புதிய டனல்ஸை உருவாக்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவர்கள் ஏற்கனவே பழுதுபட்ட சுரங்கப்பாதைகளை ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க, திரும்ப புனரமைத்து தெளிவாக அதை உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக கான் யூனிஸில் அழிக்கப்பட்ட அல்லது அவங்க பூபி டிராபின் பயன்படுத்திய எல்லா டனல்ஸுகளையும் புதுப்பித்து விட்டார்கள். இப்போ தொடக்க காலத்தில் அக்டோபர் 27 இஸ்ரேலிய இராணுவம் காசா பகுதிக்குள்ளால தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது இஸ்ரேலிய ஊடகங்களும் உலக ஊடகங்களும் மிகப்பெரிய பலம் போராளிகள் குழுக்கு அவர்களுடைய சுரங்கப்பாதைகள், பூமிக்கு கீழே அவர்கள் வச்சிருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் தான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம். அதை நான் 80%, 20% மேலே கிளைமே பண்ணலை. நான் 20% அழிச்சிட்டேன், இன்னும் மீதி அழிக்கிறதுக்கு ஒரு 2 ஜெனரேஷன் ஆகும் அல்லது ஒரு 2 செஞ்சுரி ஆகும் அப்படி இப்படின்னு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தான்.
இப்போ எல்லாம் திரும்ப அதே லெவலுக்கு வந்துட்டு அடுத்தது புதிய ஆயுதங்கள். அவங்க ரிசர்ச் இன்னும் தொடருது. இதை நான் பல முறை சொல்லிட்டேன். அடுத்தது அவங்களுடைய புதிய ஆயுதங்கள் ரெக்ரூட்மெண்ட். ஆயிரக்கணக்கானவரை சேர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மக்கள் இந்த இராணுவத்தில் சேராது ஒருவேளை அவர்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஒரு இடமும் தங்க முடியாது. இவன் நீங்கள் ரஃபால போய் தங்கிக்கிடுங்கம்மா, அதுக்கப்புறம் குண்டு போடுறேன், அங்கேருந்து காலி பண்ணுங்கம்மா. அங்கேருந்து கான்யூனிஸ்க்கு வந்தாங்க. கான்யூனிஸை நான் தாக்குறேன்னு சொல்லி இப்போ நேற்றும் கான்யூனிஸ்லையும் மற்ற இடங்கள்லையும் சண்டை போட்டிருக்கான், குண்டு வீசியிருக்கான். அதில் தான் கொஞ்சம் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள். 40 பேர் சுற்றி வளைச்சி இறந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு இன்னைக்கு டேட்டில் 277வது நாளுக்கு பிறகு முக்கியமான காரணம் ஆண்கள்லாம் இதில் வந்துட்டான், ஹமாஸ் வந்துட்டான் பொழுது. இல்லைன்னா ஆயிரக்கணக்கில் அவர் எப்படி ரிக்ரூட் பண்ண முடியும்? இதை ஒத்துக்கிடுது. இது அவ்வளவுத்தையும் சொல்லிட்டு நீ ஒரு உண்மையான தலைவனாக இருந்தால் இப்பொழுது இருக்கிற அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையோடு பிரச்சனையை முடிச்சிரு. ஏன்னா நார்தன் இஸ்ரேலு, வெஸ்ட் பேங்க் ஒரு இடம் உனக்கு கண்ட்ரோல் இல்லை. எல்லா இடமும் அவர்கள் கைகளில் போய்கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நிறைய நேரத்தெல்லாம் பல முனைகளில் பல சண்டை. உங்களுக்கு அதையெல்லாம் லிஸ்ட் போட்டால் ரொம்ப அதிகமான நேரம் எடுக்கும். இப்போ மிகப்பெரிய போர்க்களமாக இருப்பது தெல்லல் ஹவி, தெல்லல் ஹவா, அல் சுஜையாங்கிற இடம். அது நெட்சாரிம் ஆக்சஸ்ஸு, ரஃபா, இவங்க தான், இந்த இடங்கள் தான். இப்போ நேற்று திடீரென்று சர்ப்ரைஸாக ஹமாஸுக்கும் தெரியாமல் இஸ்ரேலுக்கும் தெரியாமல் இஸ்ரேல் இராணுவம் தெல்லல் ஹவாவில் போச்சுன்னா லேண்ட்மைன்ஸ் இருந்தது அவனுக்கு தெரியல, டப்புன்னு விழுந்தானோ. அது நேற்று பெரிய சேதம். அடுத்தது டெல்லல் ஹவி, நேற்று அங்கேயும் புதுசாக புகுந்திருக்காங்க. அங்கேயும் லேண்ட்மைன், அங்கேயும் சுரங்க நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த குண்டுகள் இருந்திருக்கிறது. அவை அவர்களை அழித்திருக்கிறது. சுஜயாவில் ஆம்புஷ் தான், திடீர் தாக்குதல் ஒன்று. ஒரு வீட்டுக்காரத்தை போய் பதுங்கிறீங்க, வேற வழி இல்லாமல் போய் பதுங்கி இருக்கிறாங்க. அவங்க ஓடுறதே காட்டுறாங்க, ஓடி போய் ஒரு வீட்டில் பதுங்குறாங்க. அவங்க எல்லாரும் பதுங்கின பிறகு அந்த வீட்டை ஒரே அடி. இது சிட்டிங் டக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி. இந்த டாக்டிக்ஸு எனக்கு தெரிஞ்சு கழிந்த ஒரு 100-150 நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு. நீ வேற வழி இல்லாமல் வீடுகளில் போய் தங்கியது, அந்த வீட்டை தொடச்சி தொலாவி பார்த்துக்கிட்டு தான் போற. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஒரு குண்டு வெடிக்குது, இறந்து போயிரு. அவனும் அப்போ ரிமோட் கண்ட்ரோலில் ஏதோ வச்சு ஏற்கிறான். ரெண்டாவது, ஒரு விஷயம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு புரியலையா என்னான்னு தெரியல. காசா பகுதியில் நீ எங்கெல்லாம் மூவ் ஆகுது அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா மாதிரி சின்ன கேமரா வச்சுருக்கான். அதனால் நீ வர்றது அவனுக்கு தெரியும்ங்கிறது அவர்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறது. இப்போ இப்படி பல முனையில் நடக்கக்கூடிய ஒரு இதில் நேற்று செர்தாய்ட்டுங்கிற இடத்துல இருந்து அந்த இடத்தோட பாப்புலேஷன் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன். ஹமாஸ் செர்தாயத்தை தாக்கிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா காசா வளாகத்துக்கு வெளியே இருக்குது. இந்த செர்தாயத்து இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சீரியஸாக காசாவில் காயமடைகிற இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அங்கே வச்சு லைஃப் சேவிங் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு டெல்லவியும் ஜெருசலம் இந்த ஆஸ்பத்திரியும் மாற்றிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தினுடைய பாப்புலேஷன் 20,000. அவ்வளோ பேரும் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ செர்தாயத்தோடைய தொடர்ந்த தாக்குதல் அவர்களுக்கு அந்த இடத்தை துடைத்து எடுப்பதற்கு பயன்பட்டு இருக்கிறது. அப்போ இது ஒரு தெளிவான வெற்றி. அடுத்தது நாகல் ஓஸ், இன்னும் செட்டிலர்ஸ்லாம் போயிட்டாங்க. இந்த செட்டிலர் ப்ராப்ளம் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதை வெஸ்ட் பேங்கில் அடுக்கடுக்காக வீட்டை கட்டி கொண்டு போயிடலான்னு பார்த்தா இப்போ போராளிகள் குழுக்கள் என்ன செய்தாங்கன்னா கரெக்டாக அந்த செட்டில்மெண்ட்டில் தாக்க ஆரம்பிச்சு. அதுதான் நேற்று ஒரு புத்திசாலித்தனமான இஸ்ரேலிய இராணுவ வீரன் சொன்னால், இராணுவ தளபதி சொன்னார். அதாவது என்ன மேற்கு கரையில் என்ன நடக்கிறது, அதாவது வெஸ்ட் பேங்கில் என்ன நடக்கிறது என்பது நம்மளோட எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட். இப்போ காசா, ஹமாஸு, பாலஸ்தீன் ஜிஹாது இதெல்லாம் பற்றி எங்களுக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட். அதான் நம்ம இஸ்ரேல் என்ற நாடு இனி இருக்குமா இல்லையாங்கிற அபாயம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. காசால இவங்க யுத்தம் நடத்துறது இல்லை. இவங்க எப்படி கான்யூனிஸு, பெய்த் லோஹியா, பெய்த் ஹானூன், அல் சைத்தூன், சுஜையா, அதுக்கப்புறம் பெரிய பீடியோட ரஃபா எல்லாம் நடக்கும் போதும் அவர்கள் நம்மளை இவங்க அழிச்சிருவாங்கன்னு சொல்லலை. ஆனால் ஹிஸ்புல்லா விஷயத்திலையும் இப்போ வெஸ்ட் பேங்கில் என்ன நடக்கிறது, ஆனால் வெஸ்ட் பேங்கில் நிறைய வச்சு கொள்றான் அப்பா இதில். அது இவங்க கணக்கில் இந்த 38,253 பேர் சொல்கிறாங்களே, இந்த கணக்கில் வருதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று நான் நெஞ்ச தொடக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னேன். பிரிட்டிஷுடைய பிரைம் மினிஸ்டர்
ஸ்டாமரனுடைய ஒப்பீனியனை மாற்றக்கூடிய அளவுக்கு லான்சன்ட் போட்ட காசாவில் நடந்து கொண்டு இருப்பது இனகுலைதான்ங்கிறதுக்கு அது கொடுத்த ஃபிகர் வந்து ரொம்ப பயங்கரமான ஃபிகர். 1,86,000 பேருன்னு சொல்லி சொல்லுது. அதை அவர் ஏற்றுக்கிட்டு ஐசிசி பிடிவாரண்டுக்கு போட்டிருந்த தாமதப்படுத்த போட்டிருந்த மனுவை எடுத்தாரு. இப்போ ஒருபடி மேலே போய் அதை உடனே பிறப்பிக்கணுங்கிறாரு. இப்போ இண்டிபெண்ட் பேலஸ்தீனை ரெகனைஸ் பண்ணுவோங்கிற அளவுக்கே வந்துட்டாரு. ஏன்னா மக்கள் நம்ம பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, பேலஸ்தீனுக்கு பேசினால் என்ற உணர்வு வந்து விட்டது. இவ்வளவுத்தையும் மாற்றின அந்த செய்தி பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ நேற்று இஸ்ரேலி மினிஸ்ட்ரி வந்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலி மினிஸ்ட்ரி ஆஃப் வார் 9,250 பேர் காயம்பட்டது உண்மைதான். அதில் 70% ரிசர்விஸ்ட்டு, 37% ரெகுலர் ஆர்மி, 30% ரெகுலர் ஆர்மி இன்னும் சொல்லாங்க. அதை இப்போ இதையெல்லாம் போட்டுக்கிட்டு இஸ்ரேலி மீடியா என்ன சொல்லுதுன்னா, இதுதான் உண்மையான நிலைமை என்பது இல்லை, இழப்புகள் இதை விட பன்மடங்கு அதிகம் சொல்லி ஒரு லைனை போட்டு முடிக்குது. இப்போ சென்சாரில் உனக்கு இந்த லைன் வர நீ குடிக்க ஒரு ஃபிகர் தான் நான் போடுவேன், ஆனால் இது உண்மை இல்லைங்கிறதே அதில் போட்டுருவேன். மீடியா ரொம்ப சுதந்திரமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவை விட இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை விட இன்னும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் எல்லாம் இல்லாத ஒரு இதாக இருக்குங்கிறது. ஆனால் பெரிய சேவை செய்யுது இஸ்ரேல். எல்லா ஆபத்துகளையும் முதல்ல எடுத்து சொல்லிடுறது. நத்தியானு இல்லாமல் வேற எவனாவது இஸ்ரேலுக்கு மேலே உண்மையிலேயே அக்கறை உள்ள ஒருவன் இருப்பான் என்று சொன்னால், இவ்வளவு சஜஷன்ஸ் கொடுக்கக்கூடிய இராணுவ தளபதிகள், சர்வீஸில் இருக்கிறவன், சர்வீஸுக்கு வெளியில் இருக்கிறவன் எல்லாம், அது மாதிரி பத்திரிகைகள் ஒட்டுமொத்தமாக எந்த பத்திரிகையும் இஸ்ரேலுக்கு எதிரானதாக இல்லாமல் எல்லாமே நல்ல ஆய்வுபூர்வமான விஷயங்களை அப்பப்போ வெளியிடுறது வந்து அந்த இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை பயன்படுத்த முடியாதவன் தான் நத்தியான்ஹூ என்பதுதான். ஏன்னா அவனுக்கு பதவியில் இருக்கணுங்கிறது. இத்தனைக்கு லேபிட் வந்து பதவியில் நீயே இரு, கார் உள்ளவும் கயிறு உள்ள அளவும் இந்த பார் உள்ள அளவும் நீயே ஆளு என்று சொன்னாலும் அவன் இத்தனை இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்கிறான். அடுத்தது இந்த 33,800 ஹெரிடிமில் இருந்து ஆள் எடுக்கிறானா. கேலண்ட் சொல்கிறான், ஆள் இல்லைப்பா, ஆயுதமும் இல்லை, உலக நாடுகள் பலது நமக்கு ஆயுதம் விற்கிறதே நிறுத்திட்டான், சும்மா தரல எவனோ எல்லாம் பணம் வாங்கிட்டு தான் தந்தான், இப்போ விற்கிறதே நிறுத்திட்டான், எல்லாம் இல்லை, நம்மளை பாதுகாத்துருன்னு சொன்னான். ஆனால் அவன் நத்தியானு கேட்கல. இப்போ 3,800 பழமைவாத ஆர்த்தடாக்ஸு ஜூஸை ரிக்ரூட் பண்ணுவோம்னு சொல்கிறான். அதை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்கிறான் நத்தியானு. இப்போ இல்லையா ஆள் வேணும், ஒரு வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைங்கிறத யார் கண்டான். இப்போ துஞ்சு புலி இடறிய குருடன் போல ஆவான். அவனை திரும்ப வந்து ரோட்டில் வந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இதில் எல்லாம் முத்தாய்ப்பான செய்தி என்னவென்று சொன்னால், பிலாடல்பியா ஆக்சிஸ் அதே போல் ரஃபா ரெண்டுலேயும் இனி இழப்புகளை தாங்க முடியாது என்று நான் வெளியில் வரேன்டாங்க. நான் வரேன், எகிப்து காலில் விழுந்து கிடக்குறாங்க. இந்த பிலாடல்பியாவையும் ரஃபா கிராசிங்கையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. இப்போ எகிப்தில் நேற்று என்ன கோரிக்கை வச்சானுவோ, அந்த வந்து பிலாடல்பியா ஆக்சிஸு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் உணவு போகுது, ஆயுதம் போகுது, எரிபொருள்லாம் போகுது. அதனால் நீ கீழே ஒரு நிலத்துக்கு கீழே ஒரு சுவரை கிளப்புன்னு சொன்னான். இன்னைக்கு என்ன சொல்லனா, எல்லாமே நீ வச்சுக்கோ, நான் போகிறேன், இனிமே அடி வாங்க முடியாது. என்ன பில்டப்போட இந்த ரஃபாவுக்கு வந்தானுவோம். அமெரிக்கா அங்கீகாரம் கொடுத்தது, கம்ப்ளைண்ட் பிளான் இல்லை, ஆயுதத்தை கொடுக்கல, கொடுத்த ஆயுதத்தை நடுக்கடலில் நிறுத்திட்டு ஏன்னமில்ல. அப்போ ரஃபால வந்தால் அவனுக்கு ஒரு கொத்தா மக்கள் கிடைப்பாங்கன்னா, இவன் இதை ஒரு 15-20 நாளாக பேசிகிட்டு இருக்கையில எல்லாரையும் மாற்றிட்டாங்க. குறிப்பாக நார்தன் காசாக்கு அதிகமான மக்களை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அடுத்தால இஸ்ரேலுடைய மிகப்பெரிய அறிக்கை ஒன்று ஹிஸ்புல்லா பற்றி வந்துருக்கு. ஹிஸ்புல்லா என்னன்னா, அவர்கள் இப்போ புதுசாக ஒரு வீடியோ, 10 நிமிஷத்து வீடியோ, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஐ ஆன் இஸ்ரேல் பார்ட் 2. அதாவது இஸ்ரேல் மீது உள்ள கண்ணு பாகம் 2. அதில் கோலான் ஹைட்ஸில் என்னமெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னமெல்லாம் வருதுன்னா, இன்டெலிஜென்ஸ் பேசஸ், அதாவது சிரியாவிடமிருந்து நீ அபகரித்த கோலான் ஹைட்ஸில் எங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வேவு பார்க்கக்கூடிய தளங்கள், உபகரணங்கள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறாய் 1. 2, கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆணை பிறப்பிக்கக்கூட
அதாவது இராணுவத்தினுடைய தலைமையகம்லாம் எங்கெங்கே இருக்குது, 3 இராணுவ தளங்கள், அதாவது இராணுவத்தை நீ எங்கெங்கே குடியமர்த்திருக்கியாங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸையும் பார்த்துட்டான், அங்கே எங்கெங்கே அவன் பரவி இருக்கிறாங்கிறதையும் பார்த்துட்டான். அடுத்து ட்ரோன் பேட்டரிஸ், அதாவது நாங்கள் அடிக்கக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு ட்ரோன் இப்போ பேச்சே இல்லை. ட்ரோனை வாங்கின எல்லா நாடுகளும் கடலில் கொண்டு கொட்டலாமான்னு இருக்கான். இஸ்ரேல்கிட்ட இனிமேல் எந்த ஆயுதம் வாங்க மாட்டோம்னு இருக்காங்க. அந்த பேட்டரிஸ்லாம் எங்கே வச்சுருக்க, உன் டேங்குகள்லாம் எங்கே நிற்கிறது எல்லாம் எடுத்து வீடியோ போடுறாங்க. எனக்கு இந்த வீடியோவில் 2 கருத்து இருக்கு. ஒன்று, யுத்தத்துக்கு வந்துடாதேன்னு. ஏன்னா வந்தால் இவனாலையும் கொஞ்சம் லெபனானில் கொஞ்சம் பில்டிங்லையும் எடுக்க முடியும், கொஞ்சம் ஆட்களையும் கொலை செய்ய முடியும். அது ஒரு பகுதி, அதை நம்ம மறுக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக ஏர் டிஃபென்ஸு இருக்கான்ல. ஆனால் ஏர் அட்டாக் பயங்கரமாக இருக்குது ஹிஸ்புல்லால. அதனால் அவங்க இந்த 2வது 3வது என்னாச்சுன்னா, நேற்று நான் ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆயுதத்தை இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கோர்னட்டுன்னு சொன்னாங்க, கோர்னு சொல்கிறாங்க. ஆனால் அது விலை ரொம்ப குறைவாகும். மிக குறைவான விலையில் தயாரிக்கப்பட்ட அதிக சக்தி உள்ளது. நான் சொன்ன 35,000 ஆல்டிடியூடு, 35,000 அடி ஆல்டிடியூடு மேலே பறக்கும், 700 to 900 கிலோமீட்டர் ஸ்பீடு, 1000 கிலோ வெடிபொருட்களை சுமந்து போகிறதெல்லாம் நேற்று நம்ம விரித்துரைத்தோம். அது இப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று ஊடகத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பற்றி என்னதான், ஹிஸ்புல்லா பேன்ஸ் இஸ்ரேல், கோலான் ஹைட்ஸில் இப்போ அதை வச்சு தாக்கியிருக்காங்க. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக நஃபா ஐடிஎஃப் பேஸ் என்கிற ஒரு இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடைய நஃபா தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். 40 ராக்கெட். இதை சொல்லும்போது இது எதுக்கு இந்த 40 ராக்கெட்டு நேற்று செலவழிச்சிருக்காங்கன்னா, பழைய ஹசன் நஸ்ரல்லாவுடைய பழைய பாடி கார்டு ஒரு ஆள், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது குண்டு போட்டால அவர் மவுத் ஆகிட்டாரு. இன்னும் ஒரு ஹிஸ்புல்லாவை சேர்ந்த போராளி ஒருவரும் தாக்கப்பட்டதில் அவரும் படுகாயமடைந்தார், பின்னர் இறந்து போய்விட்டார். இதுக்கு பதிலாக நேற்று கோலான் ஹைட்ஸில் தாக்குதல் நடத்தினால பல இராணுவத்தினரும் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் தாக்கப்பட்டிருக்கல. அடுத்தது ஹுசம் பாஜ்ராங்கிற இடத்த தாக்குன இல்லை, அது இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது வெஸ்டர்ன் கலீலி எல்லா குடியிருப்பையும் அழிச்சிட்டாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு அவன் நம்ம சொல்லுவோம், அவன் நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறான். இயற்கை வளங்கள் குளுமி இருந்த இடங்களை எரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு இதுக்கு ஆளாயிருக்கு. இன்னும் நேற்று இஸ்ரேல் இன்னொரு அட்டாக் பண்ணிருக்கு. டமாஸ்கஸுக்கும் பெய்ரூத்துக்கும் இணைக்கக்கூடிய சாலையில் போய்கொண்டிருந்த வாகனங்களை தாக்கி இருக்கிறது. அதுக்கு பதிலாக 210 கோலான் டிவிஷனை முற்றாக தாக்கி அழித்து இருக்கிறார்கள். இங்கே இதுல எல்லாம் நிறைய காயப்படுகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் மொத்தமாக நேற்று காசால 11 பேரை தான் சொல்லியிருக்கு. ஹிஸ்புல்லா சைடில் 4 பேர் தான், அவங்க தாக்குதலில் 4 பேர் தான் சொல்லுது. அதெல்லாம் மிகப்பெரிய பொய். எனக்கு தெரிஞ்சு நீ டெய்லி 40 அல்லது 50 பாலஸ்தீன முஸ்லீம்களை அழிக்கிறாய் என்று சொன்னால் ஈக்குவல் நம்பர் நீ யாரும் இறந்ததாக சொல்லுவதே இல்லை. எல்லாவனும் காயம்தான் படுறான். பிணங்களை அள்ளிட்டு வரான்னு உன் பத்திரிகைக்காரனே உன்னுடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ எல்லாம் காயப்பட்டதாகவே சொல்லி கொண்டு இருக்கிறாய். அதனால் இப்போ இஸ்ரேலுடைய எல்லா தளங்களையும், முதல்ல இஸ்ரேலில் இருக்கக்கூடியது, 2வது கோலான் ஹைட்ஸ் இஸ்ரேல் கையில் இருந்து போயிட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த நிகழ்வுகளை படிக்கும்போது தோணுகிறது. அவங்க ஒரு முற்றுக்கு வந்து விட்டார்கள். அதனால ஹவுத்திஸ் அவங்க நேற்று 3 கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள். அது கல்ஃப் ஆஃப் ஆடன், அரேபியன் சி, ரெட் சி 3லே நடந்திருக்கு. அமெரிக்காவினுடைய மெர்சரிக் சந்தோஷ்ங்கிற ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது ஒரு மெரைன் இன்சிடெண்ட்டை ஹுஜால நடந்ததா சொல்கிறாங்க. அடுத்த 2வது கப்பல் மார்டிபோலிஸ் இன் அரேபியன் சி, எம்எஸ்சி பேட்னி அரேபியன் சி. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு பொருள் கொண்டு போன அமெரிக்காவினுடைய கப்பல். யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 2 இன்சிடெண்ட் கல்ஃப் ஆஃப் ஆடனில் நடந்ததா சொல்லுது. அது 155வது நாட்டிக்கல் கிலோமீட்டர் நடந்ததா சொல்லுது. அப்போ நேற்று அவங்க அறிவித்த 3க்கு மேலே இன்னொரு 3 நடந்திருக்கு. 6 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் யெமனி, ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ் இலியாட்லையும் ஹைஃபாலையும் தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள்.
அங்கேயும் இப்போ நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது நம்ம இந்த சீஸ்ஃபயருக்கு வந்தால், சீஸ்ஃபயரில் இப்போ இஸ்ரேலு வேறு வழி இல்லைன்னு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் மொசாதுக்காரன் கேரோவில் போய் உட்காந்துருக்கான், சென்பத்துக்காரன் டோஹாவுக்கு போகிறான், இன்னொரு ஆளை கூட அனுப்ப மாட்டாங்கிறான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, நெத்தயானுவுக்கு தான் ஆட்கள் யாருக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவன் மகனையும் ஒய்ஃபையும் நம்புறான் போல தெரியுது. வேற ஒன்றும் எனக்கு இது இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சின்பத்திட்ட கேட்குறாங்க, எங்கள் அப்பா 1 வருஷத்துக்கு காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த சீஸ்ஃபயரில் இப்போ ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல் 42 நாள் இந்த ஹாஸ்டேஜஸ், அந்த எக்ஸ்சேஞ்சு, நீ பிரிசனில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்போ இஸ்ரேலில் உள்ள இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வேற சிறையில் இருக்க எல்லாரையும் விட்டுரு, நீ சிறையில் வச்சு பண்ணுறது மிகப்பெரிய அநியாயம், கொடுமைகளுக்கு அளவே இல்லை, எல்லாரையும் விட்டுரு, அவ்வளோ ஹாஸ்டேஜஸும் வரட்டுங்கிறாங்க. அவங்க ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி இந்த யுத்தம் எப்படியாவது நின்னா போதும்னு வந்துட்டாங்க. இப்போ ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ முதல் 42 நாளில் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் விடுவிச்சுட்டு அந்த 42 நாள் முடிச்ச உடனே நீ தாக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அதனால எழுத்துப்பூர்வமான கேரண்டி வேணும். அதை கெய்ரோ, ஈஜிப்து, அமெரிக்கா எல்லாரும் சேர்ந்து பன்னாட்டு குழுமம் ஒன்று அதற்கு அந்த உத்தரவு தரணும். ஏன்னா ஹாஸ்டேஜை அழைச்சிட்டு இனிமே திரும்ப யுத்தம் நடத்துறேன்னா அது சரியா இருக்காது. அடுத்தால ஹிஸ்புல்லாவை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, போர் நிறுத்தத்தை எப்படி வச்சுக்கலான்னு. அப்போ ஹிஸ்புல்லா சொல்லிச்சு, உங்களுக்கு காசாவில் தாக்குதல் நடத்தி அவங்க வெளியில போவாங்கன்னு சொன்னா நானும் தாக்குதலை நிறுத்தி விடுவோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அதையும் இப்போ எக்ரிமெண்ட்ல ஹமாஸ் வந்து சேர்த்துட்டாங்க. அதாவது காசா பகுதியில் அதுக்கு பிறகு போய் ஒரு சீமத்தனத்தை காட்டப்படாது. லெபனான்ல அதுக்கு பிறகு முழு அமைதியை நிலைநிறுத்தினா லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா ஒன்றை தாக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த இதை ஒத்துக்கிட்டு ஓடிருன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, ஹமாஸோட எந்த பலத்தையும் ஒரு நாள் அழிக்க முடியலை. இது நம்ம சொல்லலை, இஸ்ரேலிய இராணுவ இது சொல்லுது. ஆக சீஸ்ஃபயரு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதே 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகுங்கிறாங்க. டெய்லி 50 பேர் இறக்கும்போது பல நண்பர்கள் சொல்வது போல இன்னும் காசால கடைசியில் ஆள் இருக்குமா இல்லையா? இப்போ நிலத்துக்கு மேலே கட்டடமோ இதோ இல்லை, 50-55% தான் இது வரைக்கும் ஒழிச்சிருங்க. ஏன்னா நேற்றும் D9 புல்டவுசர் நிறையதை போட்டு தள்ளியிருக்காங்க. அப்போ உன் புல்டவுசரு இன்னும் இந்த கார்பரேஷனில் உள்ள 1 வருஷமா 10 மாதம் ஆச்சு, 2 மாதம் தான் குறை 1 வருஷத்துக்கு, அந்த கட்டடங்களை இடிக்க முடியலையா ன்னு இதாக இருக்கு. ஆக நீ ஒன்றும் அங்கே சாதிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நூர் ஷம்ஸ் முகாமில் நேற்று பயங்கர தாக்குதல் நடந்திருக்கு. அதே போல் ஜெருசலத்தில் ஒரு வில்லேஜில் பூந்துட்டான் இஸ்ரேலிய ராணுவம். ராத்திரி ராமானமே வில்லேஜில் பூந்த பிறகு தான் தெரியுது, அங்கே எல்லாம் வில்லேஜில் தூங்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் பெரிய போராளிகள்னு அடித்து விரட்டியிருக்கானுவோம். ஆனால் அதில் நிறைய பேரை ஷஹீத் ஆக்கிட்டான். ரமலா இது வரைக்கும் அது பாலஸ்தீன் அதாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது, அங்கே சண்டை நடக்காமல் இருந்தது, இப்போ சண்டை நடக்குது. அதுக்கு பிறகு இன்னைக்கு புதன்கிழமை ஆரம்பிச்சிட்டானோ, வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவானோ. அக்ஸா பள்ளி வாசலில் அசுத்தம் பண்ணுறதுக்கு 77 பேர் உள்ள புகுந்து இஸ்ரேலிய இராணுவத்தின் உடையோடு பல பிரச்சனைகளை பண்ணி இருக்கிறார்கள். அதை அங்கே உள்ள முஸ்லீம்கள் அவர்களை துரத்தி இருக்கிறார்கள். இப்போ அந்த இராணுவம் பாதுகாத்து இருக்கிறது. இப்படி உலக நிகழ்வுகளை மாற்றுறாங்க, அதிகமானவர் ஷஹீதாகிறாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது லான்சனுடைய இதை பார்க்கும்போது. ஆனால் எல்லா முகங்களிலும் போராளிகள் மீண்டும் பலமாக இருக்கிறாங்க, போராடுறாங்க, இஸ்ரேலுக்கு இழப்புகள் அதிகமாக ஆக்கி இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு காசால பாலஸ்தீன முஸ்லீம்கள் அல்லாடுவதை விட சொர்தாயத்தில் இருந்து இப்போ புதுசாக வெளியில் வந்திருக்கவங்க, நார்தன் காசா இஸ்ரேலில் இருந்து வெளியில் வந்தவங்க, காசா வளாகத்தில் இருந்து வெளியில் வந்தவங்கள் அல்லாடுவது தான் அதிகமாக இருக்கிறது. அவர்களை திடுதுப்பான வீட்டை கட்டி வெஸ்ட் பேங்கில் கொண்டு வைக்கலான்னா போராளிகள் அங்கேயும் வந்து விட்டார்கள். அவர்கள் சரியான இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைகரை வெளிச்சம் சேனல்லையும் உலக செய்திகள் குறிப்பாக பாலஸ்தீன மையப்பாக கொண்டு வருகின்றன, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.